கடம்பாக்குளத்தில் விவசாயிகள் இலவச கரம்பை மண் எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். தென்திருப்பேரை சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர் கடம்பாக்குளம் விவசாயியின் முன்னேற்ற சங்க தலைவர் கல்லை சிந்தா தலைமையில் விவசாயிகள் கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடம்பாக்குளத்தில் விவசாய பயன்பாட்டுக்காக 79,035 கன அடி வண்டல் மண் இலவசமாக எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் விவசாயிகள் கரம்பை மண் எடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆளுங்கட்சியினரின் நிர்பந்தத்தால் தற்போது மண் எடுக்கும் அனுமதியை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். எனவே கடம்பாக்குளத்தில் தொடர்ந்து விவசாயிகள் கரம்பை மண் எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் கடம்பாக்குளம் மடை எண் 5, 6 பகுதியில் மண்மேடாக உள்ளது. அதனால் பாசன வாய்க்காலுக்கு தண்ணீர் சரியாக வருவது இல்லை. எனவே அந்த பகுதியில் அளவீடு செய்து முறையாக மண்ணெடுக்க அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சமீபத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு அவங்களுடைய விளைநிலங்களை பண்படுத்துவதற்காக கரம்பல் மண் இலவசமாக எடுக்கிறதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 6-7 தேதியில ஒரு மாவட்ட அரசிதழ் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் எல்லா குளத்திலும் களி மற்றும் வண்டல் மண் விவசாயிகளுக்கும் மண்பாட்டம் செய்கிற தொழிலாளர்களுக்கும் இலவசமாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட அரசிதழ் வெளியிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் கடம்பாக்குளத்தில் அந்த ஒவ்வொரு பாசன கால்வாயினுடைய உதவி பொறியாளர் அவர்கள் சீட்டு கொடுத்தாங்க, நட சீட்டு கொடுத்தாங்க, அனுமதி சீட்டு. அந்த அனுமதி சீட்டின் பேரில் விவசாயிகள் நடச்சீட்டுல மூலமா இலவசமா மண் எடுத்து அவங்களுடைய வயல்ல நிரப்பிட்டு இருந்த சூழ்நிலையில திடீரென்று காவல்துறையை சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் அந்த நடைச்சீட்டு வச்சிருக்க வண்டியும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை போறதையும் இன்னைக்கு கெடுத்துட்டாங்க. ஏன்னா இருபோக நஞ்சை விளையக்கூடிய கடன் இன்னைக்கு காஞ்சி கிடக்கு. 36 கோடி ரூபாய்க்கு அந்த கடந்த 2023 உடைச்ச உடப்புக்கு 36 கோடி பணம் பணி செஞ்சாங்க. அந்த பணி சரியான முறையில் செய்யாதனால இந்த 2023 லாஸ்ட் டிசம்பரில் பெய்த கனமழையால் உடைப்பு ஏற்பட்டு விவசாயிகள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் அந்த அடைப்புகளை தற்போது சீர் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ஆளுங்கட்சி சேர்ந்த சில முக்கிய நபர்கள் தூண்டுதல் பேரில் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் நடைச்சீட்டு கொடுத்த சீட்டை பிடிங்கி வச்சுட்டு இப்போ கொடுக்க மாட்டேங்காங்க. மற்ற எல்லா குளங்களும் இப்போ தாமிரபரணி சிறுவைகுண்டம் தென்காலில் இருக்கக்கூடிய குளம் கடம்பாக்குளத்திலிருந்து 12 குளத்துக்கு அங்கே பாசன பரப்பு பயன்படுற குளங்களில் கீழே உள்ள குளங்களுக்கு எல்லாமே இப்போ நடைச்சீட்டு அவங்க நடைச்சீட்டு மூலமாக அவங்க டிப்பரு டிராக்டர் மூலமாக மண் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கடம்பாக்குளத்தில் மட்டும் ஏன் எடுக்கிறதுக்கு இவங்க தடை விதிக்காங்கிற விவரம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனுடைய பின்னணியை ஆளுங்கட்சி தூண்டுதல் பேரில் தான் எடுக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கும். அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் இப்போ மனு கொடுத்து நடைச்சீட்டு இப்போ பிடிங்கி வச்ச நடைச்சீட்டை திருப்பி அதே விவசாயிகள் கொடுக்கவும், அப்புறம் இந்த கடம்பாக்குளத்தில் 780 ஏக்கர் ஹெக்டேக்கர் அந்த பரப்பு அந்த குளம். ஆனால் 1 முதல் 10 மடை பாசன பரப்பு விவசாயிகளுக்கு பாசன பரப்பு மடை இருக்குது. அதன் மூலம் 2750 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்குது. இந்த 2700 நஞ்சை நிலத்துக்கு 4, 5, 6 இந்த மடை மேட்டு மடை. இது தென்காலில் வரக்கூடிய தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த மடைக்கு தண்ணி பாசனம் பாயும். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த 4, 5, 6 மடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய மேட்டு இப்போ இந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதிகளை மண்மேடாக அப்புறம் எடுத்தால் தான் அதில் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி தேங்கி நின்னாதான் அந்த மடையில் பாசனம் பெறக்கூடிய நஞ்ச நிலத்துக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் மேலே தென்காலை அடைச்சிட்டாங்கன்னா 10 நாள் 15 நாள் இவங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துவோம். அதனால தான் இந்த இலவச மண் எடுக்கிறத இந்த 4, 5, 6, 7, 8 மடையில் முன்னால் இருக்க மண்மடை எடுத்து அதில் எப்பவும் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு இந்த நீர்வளத்துறை அதிகாரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம்.